Welcome to TNPC exams. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் 7ல இருக்கிற நம்பர் சிஸ்டம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க நம்பர் சிஸ்டம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்க. ரைட். இப்போ இதுக்கு போலாம். நம்பர் சிஸ்டம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல என்ன பார்த்தோம்ன்றத ஒரு சின்ன ரீகேப். ஈவன் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம். The numbers ending with 2, 4, 6, 8 and 0. Odd numbers na ennan paathirupom. The numbers ending with 1, 3, 5, 7, 9 will be odd number, even number. Whole number na the number starting with 0 and continuing with the integer is called as a whole number. I mean natural numbers na the number starting with 1 and ending infinitely, it is called as natural numbers illaya. Ipo அந்த integers kana and the whole numbers and the natural numbers kana addition, multiplication, subtraction na இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல நாம பார்க்க போறோம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் addition, subtraction, multiplication and division பார்க்கிறதுக்கு ஒரு சில certain rules and regulations இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு integer நமக்கு கொடுத்திருக்காங்க. say plus a and plus a. ரெண்டு integerமே அதோட சிம்பல் வந்து பிளஸ்ல தான் இருக்கு அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா then I should add those both integer and put the greater number sign. For example, இப்போ ஒரு நம்பர் வந்து +3 ஆகும், இன்னொரு நம்பர் வந்து -5 ஆகும் இருக்கிற பட்சத்துல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்கன்னா நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதோட சைன் நான் பாக்குறேன். ஒன்னு வந்து பிளஸ் சைன் இருக்கு, இன்னொன்னு வந்து மைனஸ் சைன் இருக்கு இல்லையா? அப்போ நான் இங்க பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 2ன்றது ஆன்சர் எனக்கு கிடைக்கும். பண்ணிட்டு இதோட கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ இங்க 5 கிரேட்டரா 3 கிரேட்டர்னு கேட்டா 5 தான் கிரேட்டர். அப்ப 5க்கு என்ன சிம்பிள் இருக்கு? நமக்கு மைனஸ் இருக்கு. சோ I'll be putting it as -2. ரைட்டா? ரைட். இதான் செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷனும் அத மாதிரி தான். ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பரையும் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அந்த இன்டிஜருக்கு என்ன சைன் இருக்குன்னு நான் பார்க்கணும். சோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு நான் கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். இப்போ அதே இன்டிஜர் வந்து ரெண்டுமே மைனஸ்ல கொடுத்திருக்காங்க, ஆனா ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ -8 -2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணுவேன்னா பிளஸ் தான் பண்ணுவேன். பிளஸ் பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் 10 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோன்னா -8 தான் வந்து கிரேட்டர் நம்பர். சோ அதோடைய சைன் வந்து மைனஸ். சோ -10 வரும். ரைட். இதெல்லாம் ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள இன்னும் தெளிவா நமக்கு புரியும். ரைட். அடுத்தது 2 இன்டிஜர்ஸ், ரெண்டு இன்டிஜர் கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. அதோட சைன் வந்து பிளஸ் பிளஸ்ஸா இருந்ததுன்னா பிளஸ் தான் வரும். மல்டிபிளிகேஷன் ஆர்டினரியா நம்ம பண்ண போறோம். இப்போ 2 into 3 இது ரெண்டுத்தையும் பண்ண சொல்றாங்கன்னா ஆன்சர் will be 6. இந்த 6க்கு என்ன சைன் போடுவேன்னு கேட்டா ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு, அதனால நான் பிளஸ்ல தான் போடுவேன். இஃப் சப்போஸ் 2 into -3 இப்படி கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கு என்ன சைன் போடுவோம்னா ரெண்டுத்தையும் ஆர்டினரியா நான் மல்டிப்ளை பண்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிடணும். 3 2s 6 பிளஸ் இன்டூ மைனஸ் வில் பி மைனஸ். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? -6 வரும். அதே மாதிரி மைனஸ் இன்டூ பிளஸுக்கும் இதே தான் வரும். மைனஸ் மைனஸ்னா பிளஸ். இப்போ -2 into -3 அப்படி கொடுத்திருக்காங்கன்ற பட்சத்துல ரெண்டுத்தையும் நான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன். 3 2s are 6. மைனஸ் இன்டூ மைனஸ் வில் பி பிளஸ். ரைட். இதே ரூல் வந்து ஃபாலோ பண்ணும். 2 இன்டிஜர்ஸ் வந்து டிவைட் பண்றேன். ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்ததுன்னா என்னோட ஆன்சரும் வந்து பிளஸ்ல தான் வரும். ஏதோ ஒரு இன்டிஜர் வந்து மைனஸ்ல இருந்தாலும் எனக்கு ஆன்சர் மைனஸ் தான் வரும். ரைட். ரெண்டுமே மைனஸா இருந்தா எனக்கு ஆன்சர் வந்து பிளஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -4 divided by -2 will be equal to அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 4 இது என்ன ஆன்சர் வரும்னா 2ன்றது வரும். இஃப் சப்போஸ் -4 divided by 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க ஒன்னு பிளஸ்ஸா இருக்கு, இன்னொன்னு மைனஸா இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா -2ன்றது வரும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்குன்ற பட்சத்துல I'll be getting it as 2. ரைட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்ததுக்கு போலாம். இப்போ இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் இதுதான். இதுக்கு ஃபுல்லா வர்றது இந்த எக்ஸசைஸ், இந்த டேர்ம்ல வர்றது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு எக்ஸசைஸும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் தான் போகும். அதனால பிராக்டிஸ் மூலியமா இதை நம்ம கொண்டு வந்துடலாம். பிகினர்ஸ்க்கு மேக்ஸே வராதுன்னு சொல்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து சிம்பிளிபிகேஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஆகும். ரைட்.
ரைட். ஃபர்ஸ்ட் add the following using number line ன்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் லைன்ன்றது இப்போ நம்ம ஓகே 6th ஸ்டாண்டர்ட்லலாம் நம்ம கிராஃப்னு ஒன்று போட்டிருப்போம். என்னன்னா இங்க வந்து 0 இருக்கும். இதுக்கு ரைட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாமே நெகட்டிவா இருக்கும். அப்ப நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 இப்படிதான் மார்க் பண்ணிட்டு வரும் இல்லையா? இங்க இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே -1 -2 -3 -4 -5 இதுதான் வந்து நம்பர் லைன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? add the following using number line. ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இது தேவையில்லை. நம்ம நம்பர் லைன்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ரைட். நம்ம ஆர்டினரியா கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்பர் லைன்ல பண்றேன்னு வைங்க. லெட் திஸ் பி 8 9 இது வரைக்கும் 10 இருக்கு. எனக்கு என்ன ஆட்னு கேட்டிருக்காங்க. ஆட்னா என்ன? பிளஸ். அப்போ 10ல இருந்து -15 மைனஸ் சொல்லக்குள்ள நான் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். பிளஸ் சொன்னா நான் ரைட் சைட் மூவ் பண்ணணும். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன? 10ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டீஜர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? -15. அப்போ 10ல இருந்து -15 டைம்ஸ் நான் என்னோட லெஃப்ட்டுக்கு வரணும். ரைட். இப்ப நான் இங்க 10ல இருந்து பாக்குறேன்னு வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்ப எனக்கு இங்க கிடைக்கிற ஆன்சர் என்ன? -5ன்ற ஆன்சர் எனக்கு வருது. ஓகே. இப்ப நான் ஆர்டினரி கால்குலேஷன்ல இது பாசிபிளான்னு நான் பார்க்கணும். ரைட். ஆட்ன்னு நம்ம சொல்றோம். 10 பிளஸ் ஆஃப் -15. எப்பயுமே வந்து ஒரு சைன் போடுறோம்னா பிளஸ் மைனஸ் இதே மாதிரி போடுறது தப்பு. அதை ஒரு பிராக்கெட் மூலியமா ரெப்ரசென்ட் பண்றது தான் கரெக்டான மெத்தட். ரைட். இப்ப இந்த பிராக்கெட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது மல்டிபிளிகேஷன்ன்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ரைட். மல்டிபிளிகேஷன் டைம்ல நமக்கு தெரியும் பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும்னா மைனஸ் தான் வரும். அப்போ 10 -15 வருது. அப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வருது. பிளஸ் மைனஸ்னா நான் என்ன ஆபரேஷன் யூஸ் பண்ணணும்? மைனஸ்ன்ற ஆபரேஷன் யூஸ் பண்ணணும். இப்ப நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 5ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா எனக்கு மைனஸ் கிடைக்குது. சோ மைனஸ். ரைட். அப்ப என்னோட நம்பர் லைன்ல வந்ததும் நான் கால்குலேஷன் மெத்தட்ல போட்டதும் ரெண்டும் ஈக்குவல் தான் இல்லையா? ரைட். அடுத்த நம்பர் பார்ப்போம். -7 and -9 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன வரும்? -7 பிளஸ் ஆஃப் -9 இல்லையா? இப்ப மல்டிபிளிகேஷன் டேபிள் படி பிளஸ் இன்டு மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் தான் பண்ணுவோம். சோ -7 -9 will be equal to என்னன்னு பார்க்கணும். மைனஸ் என்ன பண்ணணும்? நான் ஆபரேஷன் வந்து ஆட் பண்ணணும். சைன் வந்து கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 16ன்ற ஆன்சர் வரும். இதுல கிரேட்டர் நம்பர் வந்து 9. சோ நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் என்ற சைன் போடணும் இல்லையா? ரைட். Exercise 1.2 add -40 and 30. ரைட். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது -40 and பிளஸ் ஆஃப் 30. ஏன்னா இங்க ஆட்னு சொல்லிருக்கிறதுனால நான் இங்க பிளஸ் சிம்பிள் போடுறேன். இப்ப பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் வந்து எனக்கு 10ன்றது வரும் இல்லையா? ஆனா கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். சோ என்னோட ஆன்சர் வந்து -10. இப்ப 60யும் 50யும் நான் பண்ண போறேன். 60 பிளஸ் ஆஃப் -15 நான் போடுறேன். இங்க பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். சோ அப்ப என்ன வரும்? 60 -50 இல்லையா? இப்போ இங்க பிளஸ் இருக்கிறது எதுவுமே இல்ல, ஒரு இன்டிஜருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லனா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி பிளஸ். இப்ப பிளஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? பிளஸ் இல்லையா? ரைட். அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ் தான். நான் போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் ரெப்ரசன்ட்ஸ் பிளஸ் இல்லையா? ரைட். எக்ஸாம்பிள் 1.3 இதுவும் வந்து ஆட் தான்.
இது ரெண்டுத்தையும் இப்ப நான் ஆட் பண்ண போறேன். -70 பிளஸ் ஆஃப் -12 இல்லையா? அப்ப நான் இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நானு பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? எனக்கு மைனஸ்ன்றது வரும். சோ -70 -12 will be equal to, அப்ப என்ன ஆபரேஷன் நான் இங்க பண்ணணும்? மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? நான் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 82ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். சோ -82. ரைட், இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ ஆர்டினரியா 103 பிளஸ் 39 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 142ன்ற ஆன்சர் வரும் இல்லையா? ரைட். Okay. A submarine is at 32 feet below the sea level. Then it moves up to 80 feet. Find the depth of the submarine. Okay. இப்போ நம்ம இது வந்து ஒரு sea level னு வெச்சுப்போம். Submarine எப்பவுமே என்ன இருக்கும்? seaக்கு கீழே தான் இருக்கும். சோ இத வந்து நான் ஒரு ஜீரோ லைனா ரெப்ரசன்ட் பண்றேன். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவாவும் சொல்றேன். ஓகே, ஒரு சப்மரைன் வந்து சீக்குள்ள தான் இருக்கும் இல்லையா? இப்போ இது இந்த சப்மரைன் வந்து 32 feet வந்து பிலோ த சி லெவல் இருக்கான். அப்போ பிலோ த சி லெவல் இருக்கக்குள்ள ஐ கேன் சே தட் தி சப்மரைன் இஸ் at -32 feet. ஏன் இங்க மைனஸ் ரெப்ரசன்ட் பண்றேன்னா பிலோ த சி லெவல். அபோவ்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? பிளஸ் நான் போட்டிருக்கலாம். பட் பிலோ தி சி லெவல் சொல்லியிருக்காங்க. தென் இட் மூவ் அப் 8 feet. அப்ப இந்த சப்மரைன் வந்து இங்க இருக்கு. இந்த சப்மரைன் வந்து மறுபடியும் ஒரு 8 feet மேல போகுதான். ஓகே, 8 feet மேல போகுது. அப்பயும் என்ன பிளஸ்ல வந்துருதான்னு கேட்டா கிடையாது, மைனஸ்ல தான் இருக்கு. அப்போ ரைட், இந்த சப்மரைன் வந்து மேல மூவ் ஆகக்குள்ள +1 +2 +3 +4 +5 8 feet வந்து மேல மூவ் ஆகுது. அப்ப நான் இந்த -32வும் +80யும் நான் வந்து ஆட் பண்ணனா எனக்கு அது ஆக்சுவலா எந்த ஃபீட்ல இருக்குன்றத நான் இங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த ஆக்சுவல் ஃபீட். அப்ப நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணனா பிளஸ் இன்டு பிளஸ் வில் பி பிளஸ் இல்லையா? சோ -32 +8ன்றது வரும். மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும்? நானு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 24ன்றது வரும். அப்புறம் கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். சோ -24 feetல அட் பிரசன்ட் இருக்கு. ரைட், இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சப்மரைன் வந்து இன்னும் பிலோ த சி தான் இருக்குது. ஏன்னா -24 தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ அபோவ் த சி லெவல் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? +25 ஆட் பண்ணாதான் இது அபோவ் த சி லெவல் வரும் இல்லையா? ஓகே, அது நம்ம क्वेश्चनல கேட்கல, சும்மா சொன்னது. ரைட், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சீதா saved ₹225. She had spent ₹400 on credit base for the purchase of stationery. Find her due amount எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேஷா எவ்வளவு வச்சிருந்தாங்க? அவங்க ₹225 வச்சிருந்தாங்க. கிரெடிட் கார்டு மூலமா எவ்வளவு பே பண்ணாங்க? அவங்க ₹400 அவங்க பே பண்ணிருக்காங்க இல்லையா? அப்போ find the due amount ன்னு கேட்டிருக்காங்க. find her due amount ன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆல்ரெடி ஓகே, அவங்க சேவ் பண்ணது எவ்வளோ? 225. கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? 400 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இட் எக்ஸஸ் அவங்க சேவ் பண்ணிருந்ததை விட எக்ஸஸா அவங்க செலவு பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸஸா அவங்க எவ்வளவு பே பண்ணணும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ரைட், அப்ப நான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். பிளஸ் மைனஸ் என்ன வரும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 175ன்ற ஆன்சர் எனக்கு வரும். பிளஸ் மைனஸ் என்ன? ஓகே, மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். சோ மைனஸ். சோ பேலன்ஸ் அவங்க எவ்வளவு பே பண்ணணும்? ₹175 வந்து பே பண்ணணும். பட் கிரெடிட் கார்டுல அவங்க பே பண்ணிருக்காங்க. ஸ்டில் she has to proceed with ₹175. Okay. From the ground floor, a man went up 6 floors and came down 6 floor. Find in which floor is he now? Right. ஒரு மேன் இருக்கிறாரு, அவர் வந்து went up 6 floor. 6 floor வந்து மேல போயிருக்காரு. So let me take it as +6.
அதே ஃப்ளோர்ல இருந்து 6 ஃப்ளோர் வந்து கீழே வந்திருக்காரு. சோ இட் வில் பி -6. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு அவரு இப்போதைக்கு எந்த ஃப்ளோர்ல இருக்கிறாருன்ட்டு எனக்கு தெரியும். சோ இத பார்த்தாலே தெரியுது. +6 -6 பிளஸ் மைனஸ் என்ன மைனஸ் பண்ணணும். 6 - 6 என்ன 0ன்றது வரும். அப்ப அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கதான் வந்து மறுபடியும் நின்று இருக்கார். சோ ஹி இஸ் இன் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கார். ரைட். அடுத்தது ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம 6thலயே பார்த்தது. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா a plus b will be equal to b plus a. அதாவது 2 plus 3 நான் ஆட் பண்ணாலும் 3 plus 2 ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற ஆன்சர் ஒண்ணுதான் இல்லையா. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான். a plus b plus c will be equal to a plus b plus c. இதை நான் எப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றது எந்த நம்பர் கூட 0 நான் ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற நம்பர் வந்து அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. if 1 plus 0 or 0 plus 1 will be equal to 1. ரைட். அப்ப 0 இங்கன்றது நான் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு நான் சொல்வேன். இதே மாதிரி நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியும் பார்த்திருக்கோம். 1 into any number will give you the same number அப்படின்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதுவும் இல்லாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னும் இருக்கு. ஒன்னு வந்து க்ளோஷர். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அதாவது adding of 2 integer will give me an integer. ரெண்டு இன்டிஜர் ஆட் பண்ணி எனக்கு அதே இன்டிஜர் வந்துச்சுன்னா then I can say that particular integers are in closure property அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லையா. ரைட். ப்ராப்ளம் பார்க்கலாம். R 120 plus 51 and 51 plus 120 ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 171 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்க போற ஆன்சர் 171 கிடைக்குது. அப்ப இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? a plus b will be equal to b plus a. ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா. so I can say that they both are in commutative property இல்லையா. ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம். r -5 plus of -4 plus of -3 and -5 plus of -4 plus of -3 இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப போர்ட்மாஸ் ரூல் படியே நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து -5 இல்லையா. இப்ப நான் அந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு பிராக்கெட்டையும் நான் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. பிராக்கெட்னாலே மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? எனக்கு மைனஸ் வரும். சோ -4 -3 நான் எழுதலாம் இல்லையா. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? -7ன்ற ஆன்சர் எனக்கு வரும் இல்லையா. ஏன் மைனஸ் நான் இங்க போடுறேன்? இல்ல கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? 4க்கான சைன் என்ன? மைனஸ். சோ அதனால தான் நான் -4 இங்க போடுறேன் இல்லையா. இப்ப நான் பிராக்கெட்டை ரிமூவ் பண்றேன். ரைட். நம்ம இங்க பிளஸ் விட்டுட்டோம், இல்லனா மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். சோ பிளஸ்ன்ற போடுறேன். அடுத்து நான் இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்றேன். இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணனா பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் வரும். சோ -5 -7 நான் போடலாம். மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆன்சர் வந்து எனக்கு 12ன்றது கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். ஏன்னா 7க்குரிய சைன் வந்து மைனஸ். சோ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? -12 வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணதுக்கு எனக்கு -12 வந்துருச்சு. செகண்ட் சால்வ் பண்ணி பார்க்கலாம் -12 வருதான். போர்ட்மாஸ் ரூல் பண்ணி முதல்ல நான் இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். -5 பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? -4ன்றது நான் இங்க எழுதிக்கிறேன். ரைட். பிளஸ். ஓகே, பிளஸ் இன்டு மைனஸ் எனக்கு இங்க என்ன வரும்? மைனஸ்ன்றது வரும். சோ நான் இங்க என்ன போடுறேன்? -3ன்றது போடுறேன் இல்லையா. ரைட். மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? நானு பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன? 9 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். சோ -3 இல்லையா. மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும்.
பிளஸ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் 12ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன மைனஸ், 9ஓட சைன் மைனஸ், சோ மைனஸ். அப்போ -12 இங்க வருது, -12 இங்க வருது. ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். இது என்ன ப்ராப்பர்ட்டி அசியூம் பண்ணுது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ரைட். Find the missing integers கேட்டிருக்காங்க. 0 plus minus of 2, 3, 4, 5. அப்போ 0 கூட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன வரும்? அதே நம்பர் தான் வரப்போகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். 0 பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? எனக்கு மைனஸ்ன்றது வரும். -2, 3, 4, 5. ரெண்டு மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? அதே ஆன்சர் தான் வரும். சோ -2, 3, 4, 5. ரைட். ஓகே. இப்போ 2, 3, 4, 7, 9 plus of some integer will be giving me 0. ஓகே. இப்போ ரெண்டு இன்டிஜரை வந்து நான் ஆட் பண்ணலாம், எனக்கு 0ன்றது வரணும் இல்லையா? ரைட். இப்போ இங்க எந்த இன்டிஜர் போட்டா எனக்கு 0 கிடைக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும். சோ இது ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்ணிடலாம்னா, இப்ப இங்க பாசிட்டிவ்ல இருக்குன்னா இங்க நெகட்டிவ்ல அதே நம்பர் போட்டனா எனக்கு 0 கிடைச்சிரும். ஓகே, இது ஒரு மெத்தட். நம்ம இன்னொரு மெத்தட்ல பார்க்க போனோம்னா 2, 3, 4, 7, 9 பிளஸ் இங்க என்ன இன்டிஜர் வரும்னு தெரியாததை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். will be equal to 0. ஓகேவா? ரைட். இப்போ இந்த பிளஸ் இன்டிஜர் வந்து கிராசிங் மை ஈக்குவல் டு சைன் போக்குள்ள எனக்கு என்னவா மாறும்? மைனஸ் மாறும். அப்ப எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு -2, 3, 4, 7, 9 பிளஸ் 0 வரும். 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பர் தான் வரப்போகுது. சோ திஸ் வில் பி மை எக்ஸ். ரைட். ஓகே. மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ஃபார் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ரைட். ரெண்டு இன்டிஜரை நான் ஆட் பண்றேன், எனக்கு கிடைக்க போறது அதே இன்டிஜர் தான். நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டில என்ன பார்த்தோம்? ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணி எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு இன்டிஜரா கிடைச்சதுன்னா then that will satisfy my closure property. ரைட். இப்போ இங்க பார்ப்போம். ரைட். -10 plus 3 will be equal to -7. இங்கேயும் அதே ரெண்டு இன்டிஜர் தான், வரக்கூடிய ஆன்சரும் ஒரு இன்டிஜர் தான். So I can say that this is a closure property. இப்போ இத பாப்போம். இது எப்படி இருக்கு? a plus b will be equal to b plus a. இந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் சொல்லுதுன்னு பாப்போம். commutative property. ரைட். ஓகே. ரைட். இங்கேயும் பாப்போம். -7 plus 5. இது எப்படி இருக்கு? a plus b will be equal to b plus a. இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இதுவும் வந்து commutative property தான் இல்லையா? ரைட். இங்க பாப்போம். இது எதை ரிசம்பிள் பண்ணதுன்னா a plus of b plus c will be equal to a plus of b plus c. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தருது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ரைட். 0 plus some integer is giving me the same integer. அப்ப 0 கூட நான் எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. அப்ப இது என்ன ப்ராப்பர்ட்டி நான் சொல்லலாம்? அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்ப நம்ம இங்க பாத்துக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி தான். க்ளோஷர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ரைட். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ரைட். இத வந்து நம்ம எக்ஸ் மாடல்லே நம்ம போடலாம். இது வந்து அன்னோன வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரைட். இப்ப இந்த +30 கிராசிங் த ஈக்குவல் டு சைன் ஆகிறதுக்குள்ள எனக்கு என்ன வரும்? -13 ஆயிடும் இல்லையா? சோ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 60. சாரி, -30 கிராசிங் த ஈக்குவல் டு சைன் எனக்கு என்ன வரும்னா +13 வரும். சோ அப்போ +13 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 19ன்றது வரும். அப்ப என்னோட அன்னோன் இன்டிஜர் என்ன? 19. இப்ப நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்க பாக்குறேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. -30 + 90 is equal to என்ன ஆன்சர் வருதுன்னு பாப்போம். பிளஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 16 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? பிளஸ். எனக்கு வந்திருக்க ஆன்சரும் இதுதான். அப்ப 19ன்ற ஆன்சர் வந்து கரெக்ட்.
இல்லையா? ரைட். பிளஸ் மைனஸ் இங்க என்ன பண்ணுவேன்? மைனஸ் போடுவேன். சோ minus 52 minus 52 will be equal to என்னன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் வந்து 104ன்றது வரும். இப்போ ரெண்டு நம்பருமே ஈக்குவல் நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பருக்கான எந்த சைன் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். So let me take it as minus. ஓகே, நான் எக்ஸ் மாடல்ல இந்த சம்ம போடுறேன். -5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகுது. என்ன வரும்? +5 மாறும். x will be equal to -100 plus 5. மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 95ன்ற ஆன்சர் வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். அப்ப என்னோட ஆன்சர் என்ன? -95. செக் பண்ணி பார்ப்போம். -5 -95. மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்ண போறேன். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? 100ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். ரைட். அப்ப எனக்கு -100 வந்துருச்சு. அப்ப என்னோட fill in the blanksல நான் என்ன ஃபில் பண்ணுவேன்? -95 ஃபில் பண்ணுவேன். ரைட். ஓகே, இப்போ இந்த நம்பரை வந்து எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? -22 will be equal to 0. ஓகே, இந்த -22 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? +22 வரும். அப்ப என்னோட எக்ஸோட வேல்யூ என்ன? +22. அதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கறேன். 22 plus of -22. பிளஸ் மைனஸ் என்ன? மைனஸ் வரும். 22 minus 22 will be equal to 0. அப்போ என்னோட எக்ஸ் வந்து 22ன்றது கரெக்டான ஆன்சர். இந்த மாடலையும் நான் வந்து எக்ஸ் மெத்தட்ல நான் சால்வ் பண்றேன். இங்கே எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். x plus into minus -70 will be equal to 17 சொல்லிருக்கிறாங்க. இந்த plus 70 equal to அந்த -70 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 70 மாறிடும். So plus 70. அப்ப x will be equal to 70 plus 70 will be equal to 140. இந்த x is equal to 140 கொண்டு போயிட்டு fill in the blanks நான் செக் பண்ணி பார்க்கிறேன். 140 plus into minus will be equal to -70. பிளஸ் மைனஸ் என்ன பண்ணுவேன்னா மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 70. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பிளஸ், அதனால நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணல. இதே 70 தான் எனக்கு क्वेश्चनலயும் கொடுத்திருக்காங்க. சோ மை x is equal to 140 is the correct answer. ரைட். இங்க வந்து அதே மாதிரி x ன்னு எடுத்துக்கிறேன் நானு. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தையும் பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 100 plus x will be equal to 0. 100 இந்த பக்கம் போச்சுன்னா I'll be getting it as -100 வரும். என்னோட x வந்து -100 எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையா நான் இங்க செக் பண்ணணும். அப்போ 20 plus 80 plus of -100 equal to 0 வருதா நான் பார்க்கணும். பிளஸ் மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். -100 நான் இங்க போட்டுக்கிறேன். 80 plus 20 will be equal to 100. Plus 100 minus 100 will be equal to 0. எனக்கு 0 தான் அந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்ப x is equal to -100ன்றது கரெக்டான ஆன்சர். ரைட். ஓகே, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணனா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. 75 பிளஸ் மைனஸ் என்ன வரும்? -25 வரும். அப்போ 75யும் -25யும் சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 50. பிளஸ் மைனஸ் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 50ன்றது வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? பிளஸ். சோ பிளஸ் 50. ரைட். இப்போ இங்க வந்து x ன்னு நான் எடுத்துக்கிறேன். 171. எது கூட நான் ஆட் பண்ணனா எனக்கு 0 கிடைக்கும். இப்போ இந்த x will be equal to 171 அந்த பக்கம் போச்சுன்னா -171 வரும். அப்போ என்னோட x ஓட ஆன்சர் என்ன? -171. செக் பண்ணி பார்க்கலாம். 171 plus of -171 வருது. Plus into minus என்ன? Minus. 171 minus 171 will be equal to 0. Plus minus என்ன பண்ணுவேன்? Minus பண்ணுவேன். Minus பண்ணனா எனக்கு 0 கிடைக்கும். Right. Okay. இப்போ இதுக்கும் வந்து நான் x ன்னு போட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் இது பார்க்கக்குள்ளே எனக்கு தெரியுது இது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அசியூம் பண்ணுதுன்னு. a plus b plus c will be equal to a plus
D plus C. இது என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா? இப்ப இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில ஏன்ற இடத்துல எனக்கு பிளாங்கா இருக்கு. அப்ப எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? -3ன்ற ஆன்சர் வரும். ரைட், -3, -12, -77. அப்ப இந்த பிளாங்க் ஃபில் பண்ணக்குள்ள எனக்கு -3 தான் வரும். ரைட், நம்ம போனோமா பார்த்த மாடல்ல தான் இந்த மாடலும். லாஸ்டா என்ன பார்த்தோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதுல எப்படி இருக்கும்னா A plus B plus C will be equal to A plus B plus C ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே ரைட், இதுவும் அதே ப்ராப்பர்ட்டியை தான் ரிசம்பிள் பண்ணுது. பார்த்தோம்னா இங்க A இருக்கிற இடத்துல -42 இருக்குது, Bன்றது என்ன நமக்கு தெரியல, C இருக்கிற இடத்துல வந்து -23 இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். A இருக்கிற இடம் என்னன்னு தெரியல, B இருக்கிற இடத்துல 15 இருக்கு, C இருக்கிற இடத்துல என்னன்னு தெரியல. சோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கக்குள்ள A வந்து -42, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா -42 வரும். ரைட், அடுத்தது Bன்றது வந்து 15, அப்ப இங்கதான் 15 இல்ல, சோ நான் இங்க 15 ஃபில் பண்ண போறேன் இல்லையா? ரைட், அடுத்தது என்ன? C இருக்கிற இடத்துல என்னன்னு தெரியாது, ஆனா இங்க என்னன்னு இருக்கு எனக்கு -23, சோ -23. ஓகே, இதுதான் அந்த பிளாங்க்ஸ்க்கான ஆன்சர். ரைட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The additive inverse of -32 is -32. Additive inverse ஓட definition first பார்த்தலாம். இப்போ ரெண்டு integer இருக்கு. For example, say 2 and -2. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு வர ஆன்சர் வந்து 0வா இருந்ததுன்னா then I can say that 2 ஓட additive inverse வந்து -2 நான் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ரெண்டுமே ஒரே நம்பர் but with opposite signs. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணக்குள்ள என்னோட ஆன்சர் வந்து 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஐ கேன் சே தட் ஒரு நம்பரோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து இன்னொரு நம்பர் அப்படின்னு நான் சொல்லலாம். ரைட், இப்போ -32 ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -32 கேட்டிருக்காங்க. இப்ப நான் ரெண்டுமே ஆட் பண்றேன், அடிட்டிவ் இன்வெர்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். -32 பிளஸ் ஆஃப் -32 இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் வரும். அப்போ -32ன்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ரைட், இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன வரும்? மைனஸ் நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 64 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் வரும் இல்லையா? அப்ப 64 வந்து ஈக்குவல் டு 0வா? இல்ல, எனக்கு வர ஆன்சர் வந்து 0வா கிடைக்கல. அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -32ன்றது -32ன்றது கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னா -32 கூட ரைட் -32 கூட நான் வந்து +32 ஆட் பண்ணாதான் எனக்கு வரப்போற ஆன்சர் வந்து 0வா இருக்கணும். அப்ப இங்க என்ன வரணும்? எனக்கு வந்து இங்க +32 வந்தாதான் என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கும் இல்லையா? ரைட், அடுத்து -90 பிளஸ் ஆஃப் -30 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 60 ஆன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை சால்வ் பண்ணி பார்த்து 60 வருதான்னு பார்க்கலாம். -90 பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? -30 வரும். வில் பி ஈக்குவல் டு மைனஸ் நான் என்ன பண்ணுவேன்? பிளஸ் பண்ணுவேன். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 120 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ். அப்ப இந்த 120யும் அவங்க கொடுத்திருக்க क्वेश्चनல 60யும் ஈக்குவலான்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட், அடுத்து நம்ம போலாம். -125 plus 25 is equal to -100. ஓகே, இந்த பிராக்கெட் வந்து நம்ம ஆர்டினரியாவே ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த சிம்பலும் கிடையாது. சோ -125 plus 25 is equal to பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் தான் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 100 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? மைனஸ் இல்லையா? அப்ப எனக்கு நான் கண்டுபிடிச்ச ஆன்சரும் கொடுத்திருக்க ஆன்சரும் வந்து ஒன்னா இருக்கு. சோ ஐ கேன் சே தட் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ரைட்டா? ரைட். ஆட் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. 8 and -12 யூசிங் நம்பர் லைன். இது வந்து நம்பர் லைன்ல தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கூட டைரக்டா போடலாம். 8 பிளஸ் ஆஃப் -12 அப்படின்ட்டு இருக்கு. 8 பிளஸ் மைனஸ் என்ன வரும்? -12 வரும்.
பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து 4 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ் இல்லையா? அப்போ என்னோட ஆன்சர் வந்து -4. இங்கே அதே தான் நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. நான் நம்பர் லைன் போடல, நீங்க நம்பர் லைன் வேணும்னா நீங்க போட்டு பாருங்க. ரைட், -3 பிளஸ் ஆஃப் -5 கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் வரும். சோ -3 -5 எழுதுறேன். மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும், நான் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா எனக்கு 5 + 3 = 8 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ -8 தான் என்னோட ஆன்சர். ஓகேயா? ரைட். அடுத்து -100 பிளஸ் ஆஃப் -10 கொடுத்திருக்காங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிளஸ் மைனஸ் என்ன வரும், எனக்கு மைனஸ்ன்ற நம்பர் வரும். சோ -100 பிளஸ் இன்டு மைனஸ் -10. இப்போ மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன். 100யும் 10யும் பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும், 110 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, மைனஸ். சோ -110 தான் என்னோட ஆன்சர். ரைட். அடுத்தது பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வருது, எனக்கு மைனஸ் வருது. சோ 20 -72. பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா என்னோட ஆன்சர் என்ன வரப்போகுது, 52 ஆன்சர் கிடைக்கும். பட் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ் சைன் போடணும். ஏன்னா 72 நம்பர் தான் கிரேட்டர். சோ -52. ரைட். அடுத்தது 82 பிளஸ் இன்டு மைனஸ் வந்து -75. ரைட். இப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ். பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 82 -75 will be equal to 7 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தோம்னா பிளஸ் தான். 82க்கு முன்னாடி என்ன, பிளஸ். சோ +7. நான் போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். அடுத்து 20 பிளஸ் ஆஃப் -72. 20 பிளஸ் இன்டு மைனஸ் என்ன, -72. ஓகே, the question is repeated. நம்ம ஏற்கனவே போட்டாச்சு இது -52. ரைட். 6th ஒனுக்கு வந்து இதான் கொஸ்டின். -48 பிளஸ் ஆஃப் -15. பிளஸ் இன்டு மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறோம். ஐ மீன் மைனஸ் சைன் போட போறேன். -15 மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணனா 48 + 15 will be equal to 63. கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, 48 ஓட சைன் என்ன, மைனஸ். சோ என்னோட ஆன்சர் வந்து -63. ரைட். அதே மாதிரி தான் இதுக்கும் -225 பிளஸ் இன்டு மைனஸ் will be -63. அப்ப நான் மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், பிளஸ்ன்ற ஆபரேஷன் பண்ண போறேன். சோ 225 plus 63 will be equal to 288. அப்ப கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, 225. அதுக்கான சைன் என்ன, மைனஸ். சோ -288. ரைட். அடுத்த ப்ராப்ளம் போலாம். Tenmalar appeared for competitive exam which has negative scoring for 1 mark for each incorrect answer. In paper 1, she answered 25 questions incorrectly. In paper 2, 13 questions incorrectly. Find the total reduction of marks. Okay. ஒருத்தங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ அவங்க பார்த்தோம்னா ஒரு தப்பான क्वेश्चनக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் வருதாம். அப்படின்னு பார்க்கக்குள்ள அவங்க பேப்பர் 1ல 25 क्वेश्चंस வந்து இன்கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு மார்க் அவங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க, -25 மார்க். நமக்கு டோட்டல் மார்க் இங்க கொடுக்கல, ஆனா டிடெக்ட் ஒரு क्वेश्चनக்கு டிடெக்ட் ஆகுற மார்க் வந்து 1 மார்க்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 25 क्वेश्चंस வந்து இன்கரெக்டா தப்பா கொடுத்திருக்காங்க. அதனால நான் வந்து -25 மார்க் வந்து டோட்டல் மார்க்ல இருந்து டிடெக்ட் பண்றேன். ஓகே, ரைட். பேப்பர் 2ல பார்த்தோம்னா 13 क्वेश्चंस வந்து தப்பா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்ப எத்தனை மார்க் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க, 13 மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் மார்க்ல இருந்து -13 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. Find the total reduction of mark. டோட்டல்ன்றது இங்க என்ன, ஆட் தான் பண்ண போறோம். அப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா -25 பிளஸ் ஆஃப் -13. ரைட். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன, மைனஸ். சோ -25 -13. மைனஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், பிளஸ் பண்ண போறேன். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்,
38 என்ற ஆன்சர் வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து 25 ஓட சைன் வந்து மைனஸ்ன்றதுனால நான் மைனஸ் போடுறேன். அப்போ டோட்டல் மார்க்ல இருந்து அவங்களுக்கு -38, அதாவது 38 மார்க் வந்து குறைச்சிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரைட். அடுத்தது, in a quiz competition, team A scored +30, -20 and 0, and team B scored -20, 0, +30. In the 3 successive rounds, which team will win? Can we say that we can add integers in any order? Okay, right. ரெண்டு டீம் இருக்கா. ஒன்னு வந்து டீம் A. 3 ரவுண்ட் காம்படிஷன்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து டீம் A வந்து 30யும் +30யும், செகண்ட் ரவுண்ட்ல +20யும், தேர்ட் ரவுண்ட்ல 0வும் வாங்கியிருக்காங்க. அதே டீம் B வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல -20, செகண்ட் ரவுண்ட்ல 0, தேர்ட் ரவுண்ட்ல 30 எடுத்திருக்காங்க. ஓகே, ரைட். அப்போ யார் வின்னர்னு கேக்குறாங்க. வின்னர்னுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து நாம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருது, இங்க +30 -20. ரைட். அப்ப என்னோட ஆன்சர் இங்க என்ன வரும், எனக்கு பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 10ன்றது வரும். அதாவது பாசிட்டிவ் +10 வரும். அதே போல டீம் பிக்கும் நான் பண்றேன் -20 +30. 0 நான் விட்டுடுறேன். 0 எப்படி பண்ணாலும் எனக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரப்போகுது. சோ மைனஸ் பிளஸ் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வருது, 10 தான் வருது. இங்க கிரேட்டர் நம்பர் சைன் 30, 30யோட சைன் வந்து பிளஸ், சோ +10. சோ ரெண்டு டீமுமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரைட். அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, which team will win? Both the team is going to win. Can we say that we can add integers in any order? இப்ப பார்த்தோம்னா 3 ரவுண்ட்லயுமே ரெண்டு டீமுமே ஏதோ ஒரு ஸ்கோர், இந்த 3 ஸ்கோரை தான் மாத்தி மாத்தி எடுத்திருக்காங்க ஒரு ரவுண்ட்லயும், இல்லையா? அப்ப நான் எப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து +10 தான். 30 -20 0 ஆட் பண்ணாலும், -20 0 30 ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற ஆன்சர் +10 தான். சோ இன்டீஜர்ஸ வந்து இருக்கிற சேம் இன்டீஜர்ஸ எந்த ஆர்டர்ல நான் ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து ஈக்குவலா தான் வரும். அதுதான் அந்த கடைசி क्वेश्चनோட ஆன்சர். ரைட். ஆர் 11 + 30 + 10 and 11 + 7 + 10 equal. Mention the property. உண்மையில இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு. 11 + 7 + 10 இது எப்படி இருக்கு, a + b + c இருக்கு. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன். அப்ப 11 + 7 என்ன வரும், எனக்கு 18 வரும். 18 + 10 என்ன வரும், எனக்கு 28 வரும். ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது 11 + 7 + 10, 11 பிளஸ் இது என்ன வரும், 17 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆன்சர் வரும், 28 வரும். இது எப்படி இருக்கு, a + b + c. ரைட். அப்ப எனக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலா தான் வருது. இது என்ன ப்ராப்பர்ட்டி ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட். Find 5 pair of integers that add up to 2 கேட்டிருக்காங்க. அதாவது 5 pair of integers நான் கண்டுபிடிக்கணுமா, அது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 2வா இருக்குமா. ரைட். சரி, நான் ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கிறேன். 0 + 2 will be equal to 2. இது வந்து ஃபர்ஸ்ட் பேர். செகண்ட் பேர் 1 + 1 will be equal to 2. ரைட். இதுதான் என்னோட ஒன்லி பாசிபிலிட்டியான்னு கேட்டா கிடையாது. So, if suppose நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸும் எடுக்கலாம். Let me take it as -3 plus of 5 நான் எடுத்துக்கிறேன். 5 எடுத்தா நான் என்ன பண்ணுவேன், பிளஸ் மைனஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 2ன்றது கிடைக்கும், இல்லையா? So, greater number sign வந்து plus, so I can say that -3 + 5 will be equal to 2. அடுத்தது fourth one. 6 - 4 போடுறேன். 6 - 4 போட்டனா எனக்கு என்ன வரும், 2ன்றது கிடைக்கும். ரைட். ஃபிஃப்த் பேர், இன்னொரு பேர் நான் எழுதுறேன்னா I can say it as 9 - 7 will be equal to 2. Right. அப்போ these are all the pair of integers. When I am going to add them,
I'll be getting it as 2. இங்க கேட்கலாம் இங்க subtract தானே பண்றோம் அப்படின்ட்டு. இப்ப நான் ஆட் பண்ணனா plus of இப்படின்னு நான் போட்டுட்டோம்னா இது ஒரு அடிஷன் தான். அதாவது 9 plus of minus 2. மறுபடியும் நான் இந்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் வந்து 2 கொண்டு வரும். அப்ப நான் இங்க ஆட் பண்றேன். But I'm going to take it as to the other step. Plus into minus will be equal to minus. So 9 minus 7 will be equal to 2. இப்படியும் நம்ம எழுதலாம். அடுத்தது, the temperature at 12 noon at a certain place was 18 degree above zero. If it decreases at a rate of 3 degree per hour, at what time it could be 12 degree below zero? Right. அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா temperature at noon. இப்போ afternoon இங்க வந்து 12 pm இருக்குன்னு வைப்போம். Right. At a certain place was 18 degree above zero. அப்போ let me take it as இது வந்து 0 ன்னு எடுத்துக்கிறேன். 18 degree above zero. அப்போ 0க்கு மேல 18 degree இருக்கா? எப்போ 12 noonல. அப்போ இதுதான் என்னோட 18 degree. Okay, let me இது வந்து 18 degree. இதுக்கு கீழே வந்து எவ்வளவா இருக்கும்? 16 17 இங்க இருக்கும். 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2. Okay, 2 degree. அதுக்கு கீழே 1 0 degree. Okay, 0 degree வந்து நான் இங்க மார்க் பண்றேன். ரைட், இந்த லைன் கிடையாது. இதுக்கு அப்புறம் கீழே வர்றது எல்லாமே எப்படி இருக்கும்? -1 -1 degree, -2 degree, -3 degree, -4 degree. நான் 2 ஃபார்மட்ல எழுதிடுறேன். அப்புறம் -6 degree, -8, -10 degree, -12 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுதான். அதாவது 0 டிகிரிக்கு மேல 18 டிகிரி 12 pmல இருக்கா. இஃப் இட் டிக்ரீசஸ் அட் அ ரேட் ஆஃப் 3 per hour, அதாவது 1 ஹவருக்கு வந்து 3 டிகிரி வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அட் வாட் டைம் இட் வில் பி 12 பிலோ 0. அப்போ 12 பிலோ 0 எத்தனை மணிக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட், 1 மணி நேரத்துக்கு வந்து 3 டிகிரி குறையதான் இல்லையா? அப்போ 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 6 டிகிரி குறையும். 1 மணி நேரத்துக்கு 6 டிகிரி குறையுதுன்னுக்குள்ள 18ல இருந்து எவ்வளவா வந்திருக்கும்? 15க்குன்னு வந்திருக்கும். 15 டிகிரின்னு வந்திருக்கும். 2வது மணி நேரத்துல 3 டிகிரி மறுபடியும் குறையுது. அப்போ 15ல இருந்து எவ்வளவுக்கு வந்திருக்கும்? 12க்கு வந்திருக்கும். அப்போ 3rd ஹவர்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 3 குறைஞ்சிருக்கும். அப்ப என்னன்னு வந்திருக்கும்? எனக்கு 9 டிகிரின்னு வந்திருக்கும். 4th ஹவர்ல மறுபடியும் 3 டிகிரி குறையக்குள்ள எனக்கு வந்து 6 டிகிரின்னு வந்திருக்கும். 5th ஹவர்ல எனக்கு எவ்வளவுன்னு வந்திருக்கும்? 3 டிகிரின்னு வந்திருக்கும். 6th ஹவர்ல எனக்கு எவ்வளவு டிகிரின்னு வந்திருக்கும்? 0 டிகிரின்னு வந்திருக்கும் இல்லையா? அடுத்தது 7th ஹவர்ல எனக்கு வந்து -3 டிகிரின்னு வரும். 8th ஹவர்ல எனக்கு வந்து -6 டிகிரினும், 9th ஹவர்ல -9 டிகிரி, 10th ஹவர்ல -12 டிகிரின்னு வந்திருக்கும். அப்போ -12 டிகிரின்றது பிலோ 0 தான் வருது. பட் 10 ஹவர்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து -12 டிகிரி வருது. இந்த 10 ஹவர்ஸ்னா எத்தனை மணி நேரம், அதாவது எத்தனை டைம் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் 12 pmல வந்து இது வந்து 18 டிகிரியா இருந்திருக்கும் இல்லையா? ரைட், அப்போ 1 pm அப்போ 15க்கு வந்திருக்கும், 2 pm அப்போ 12க்கு, 3 pm அப்போ 9க்கு, 4 pm அப்போ 6, 5, 6, 7, 8, 9, அப்புறம் 10 pmல தான் எனக்கு இந்த -12 டிகிரி வரும். அப்ப என்னோட ஆன்சர் என்ன? இதுதான் வரும். இந்த 10 pm அப்போ -12 டிகிரி வரும். ரைட்,
Identify the problem with negative number as its answer. Negative number இதோட ஆன்சரா எது வரும்னு கேட்டிருக்காங்க. Okay, let me write it as this. இங்க first problem என்ன -9 கொடுத்திருக்காங்க. plus into minus என்ன வரும் எனக்கு -5 into வரும் plus 6. இது வரைக்கும் நம்ம 2 integer தான் பார்த்திருப்போம். 3 integer பார்த்ததில்ல. 2 கொடுத்தாலும் சரி 3 கொடுத்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ரெண்டு டிஜிட்டா கம்பைன் பண்ணி கூட நம்ம போடலாம். ரைட். இப்போ மைனஸ் மைனஸ் என்ன பண்ண போறேன் பிளஸ் பண்ண போறேன். பிளஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும் 14 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன மைனஸ் பிளஸ் 6. இப்போ மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா 14 minus 6 will be equal to 8 என்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். பட் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்ப இதோட ஆன்சர் வந்து -8. அடுத்ததுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 8 plus into minus will be equal to -12 -6. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் மைனஸ் நான் பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்ணலனா எனக்கு என்ன ஆன்சர் வரும் 18 வரும். ரைட். 8 minus 18 will be equal to பிளஸ் மைனஸ் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணனா 10 கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். சோ இதுக்கு வந்து -10 ஆன்சர் எனக்கு வருது. ரைட். எனக்கு இதுக்கு -10 ஆன்சர் வருது. -2 plus 2 plus 10. அப்ப இது ரெண்டுத்தையும் பண்ணக்குள்ள எனக்கு என்ன வரும் 12 வரும். plus 12 வரும் -4. பிளஸ் மைனஸ் என்ன பண்ணுவேன் மைனஸ் பண்ணுவேன். மைனஸ் பண்ணா 8 கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ். இது வந்து +8 வருது. அடுத்து 10 plus -4 plus 8. plus into minus will be equal to -10 minus 4 plus 8. இப்ப நான் என்ன பண்றேன் பிளஸையும் பிளஸையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வருது 18. ரிமைனிங் இருக்க இன்டிஜர் வந்து -4. 18 minus 4 will be equal to 14. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பிளஸ். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் இட்ஸ் ஆன்சர். அப்ப எனக்கு இந்த ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு நெகட்டிவ் நம்பர் வருது. இப்ப என்னோட ஆன்சர் வந்து 2 ஆன்சரா இருக்கு. என் புக்ல வந்து இந்த கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க புக்ல வந்து செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து ஒரு ஆன்சர் தான் வரணும். ஆனா 2 ஆன்சர் வருது. ரைட். அடுத்து 10th ப்ராப்ளம் -10 plus 7 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளஸ் இன்டு பிளஸ் will be equal to பிளஸ். அப்போ -10 plus 7 பிளஸ் மைனஸ் நான் என்ன பண்ண போறேன் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3 ஆன்சர் வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்ப என்னோட ஆன்சர் வந்து 2 -3. அடுத்து -8 plus 10 plus of -2 கேட்டிருக்காங்க. இப்ப என்ன வருதுங்க -8 plus 10 plus into minus will be equal to -2. இப்ப நான் என்ன பண்றேன் நெகட்டிவ் நெகட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். மைனஸ் மைனஸ் என்ன பண்ண போறேன் பிளஸ் பண்ண போறேன். பிளஸ் பண்ணா எனக்கு 10 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் பிளஸ் 10 மைனஸ் பிளஸ் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும் 0ன்ற ஆன்சர் வரும் இல்லையா. சோ 0. அடுத்து 20 plus of -9 plus 9. Okay, 20 plus into minus will be equal to -9 plus 9. நான் என்ன பண்ணலாம் டைரக்டா +9 -9 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வர ஆன்சர் என்னவா இருக்கும் 20 இருக்கும். ரைட். ஓகே.